போகி பண்டிகையொட்டி பொதுமக்கள் பழைய பொருட்களை எரித்து வருவதால் சென்னை மாநகர் முழுவதும் புகை மூட்டத்துடன் காட்சியளிக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், நம்ம வருடம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான். ஆனாலும் பழைய பிளாஸ்டிக்குகள், ரப்பர்கள், டயர்கள் போன்றவற்றை எரிக்கக்கூடாது அப்படின்னு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. மக்கள் அதையெல்லாம் எரிக்கவில்லை அல்லவா? இன்றைக்கு காற்றின் தர குறியீடு எந்த அளவுக்கு மோசம் அப்படின்ற நிலையை அடைந்திருக்கிறது? நம்ம தற்போது அடையாறு பகுதியில் இருக்கோம். திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவிலான பொருட்கள் எரிக்கப்பட்டதால ஏற்கனவே பனி இருக்கின்றது. அதோட புகை சேர்ந்தால் ஒரு நெடி, அதாவது இந்த கரும் புகையிலை எரிப்பதால் உருவாகக்கூடிய ஒரு விதமான துர்நாற்றத்துடன் கூடிய நெடி காற்றில் பரவி வருகிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முக கவசங்களை அணிந்தவாறு செல்லக்கூடியதை நம்மளால பார்க்க முடிகிறது. 60 வயதிற்கு மேற்பட்டோர், குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் பூச்சி விடுவதில் ஒரு சிரமம் இருக்கிறது. வீட்டு விட்டு வெளியே வந்தாலே அதை உணர முடியுது. காற்றில் ஒரு நெடி கலந்த, தீபாவளிக்கு அப்ப பட்டாசு வெடிச்சா வரும் இல்லையா, அது மாதிரி ஒரு காற்றில் கரிய துகள்கள் அதிக அளவில் இருப்பதை நம்மளால் பார்க்க. நம்ம கூட தற்போது முகக்கவசம் அணிந்தவாறு தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம 2020க்கு முன்பு 2019ஆம் ஆண்டு அதிக அளவிலான காற்று மாசு காரணமாக சென்னையில விமானங்கள் புறப்படுவது மற்றும் வருகை தாமதமானது. அந்த அளவிற்கு கரும்புகை இருந்தது. ஆனால் இந்த முறை அந்த அளவிற்கு இல்லை என்று சொன்னாலும் கூட வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக, இப்ப நீங்க நேற்று காலை இருந்த நிலவை விட இப்ப தற்போது வாகனங்கள்லாம் பாத்தீங்கன்னா லைட்ல போட்டு போற மாதிரி அந்த லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டே போறதை நம்மளால பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு என்ன 7 மணி ஆயிடுச்சு, இருந்தாலும் கூட வாகனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு செல்றாங்க. ஏன்னா முன்னாடி இருக்கிறது தெரியல, அந்த அளவிற்கு இங்க பனிமூட்டம் இருக்கிறது பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய ரிப்போர்ட் காலை 10 மணிக்கு மேல கிடைக்கும். அப்பதான் எந்த அளவுக்கு காற்றில் மாசு கலந்திருந்தது என்ற ஒரு முழு விவரம் தெரியும். ஆனால் 5 மணி 6 மணி நிலவரம் ஆன்லைன்ல பார்க்கும்போது இயல்பு நிலையில் இருப்பதாக தான் சொல்கிறது. அது மட்டும் இல்லாம தற்போது சென்னை போன்ற பகுதியில் தான் அதிகமா இருக்குது. ஆனா புறநகர் பகுதிகளில் குறைவா இருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.